Hi, NCRT, Grade 11, Chapter 3, Classification of Elements உடைய book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 3.35. Anything that influences the valence electron will affect the chemistry of the element அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Which one of the following factor does not affect valence cell அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலன்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இது கண்டிப்பாக நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா குவாண்டம் நம்பர் மாறிச்சுன்னா அந்த செல்லும் மாறிடும். நியூக்ளியர் சார்ஜ் கண்டிப்பாக வேலன்ஸ் செல் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் கோர் எலக்ட்ரான். ஸோ எத்தனை எலக்ட்ரான் உள்ளே இருக்குது அப்படின்றதும் முன்னாடி செல்லில் இருக்குன்றதும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது ஷீல்டிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும். பட் நியூக்ளியர் மாஸ் தான் நமக்கு என்ன பண்ண மாட்டோம், எங்கேயுமே நான் படிச்சிருக்க மாட்டோம். நியூக்ளியர் மாஸுக்கும் பீரியாடிக் டேபிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ என்ன பண்ணாது, இதுதான் நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The size of isoelectronic species F, Ne and Na was affected by. கவனிங்க. ஸோ F minus and neon and Na plus. அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா அது 9, இது 10, இது 11. ரைட்டா. ஸோ அப்போ இங்கே ப்ரோட்டான் பொறுத்த வரைக்கும் இங்கே 9, எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் இங்கே 10. ஸோ இங்கே ப்ரோட்டான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 அண்ட் எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் 10. இங்கே ப்ரோட்டான் 11, இங்கே எலக்ட்ரான் 10. இது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னால என்ன ஆயிருது, எலக்ட்ரான் நமக்கு சேமாக வருது. அண்ட் ப்ரோட்டானுடைய நம்பர்ஸ் மாறுது இல்லையா, 9, 10, 11. அப்போ ப்ரோட்டான்ஸோடைய சார்ஜ் என்னது பாசிட்டிவ். ஸோ இந்த ப்ரோட்டானுடைய சார்ஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியஸோட சார்ஜ்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு நியூக்ளியஸ் சார்ஜ் வேரி ஆகிறதுனால இது என்ன பண்ணுவோம், அதோடைய சைஸை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. எலக்ட்ரான் எல்லாமே இங்கே சேம் தான். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் இங்கே சேம் தான் வரும். நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாத்துக்குமே கான்ஃபிகரேஷன் தான் வரும்னா 2s2 2p6 தான் வரும். இதுதான் கான்ஃபிகரேஷன். ரைட். அடுத்து நன் ஆஃப் த ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ரைட்டான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following statement is incorrect in relation to ionization enthalpy? ஸோ ionization enthalpy increases for each successive electron. கரெக்டு தான். உதாரணத்துக்கு எம்ஜியை வந்து எம்ஜி ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கும் இதுக்கு வர்றது IE1 சொல்லுவோம். அடுத்து இந்த எம்ஜி ப்ளஸ்ஸை எம்ஜி2 ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு செலவு பண்ணுறது IE2ன்னு சொல்லுவோம். ஸோ IE1 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் IE2 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் IE1. ஸோ அடுத்தடுத்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது எனர்ஜி அதிகமாக தான் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. செகண்ட் பாருங்கள். The greatest increase in ionization enthalpy is experienced on removal of electron from core noble gas configuration. ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்லேருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி கரெக்டு தான். ஏன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள், இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ அதிகமான எனர்ஜி தான் கொடுக்கணும். இப்போ பியும் கரெக்டு தான். சி பாருங்கள். எண்ட் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் மார்க்டு பை எ பிக் ஜம்ப் இன் அயனைசேஷன் என்தால்பி. அதுவும் கரெக்டு தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எண்ட் ஆகிறது இல்லையா, ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு என்ன நமக்கு அடுத்த எலக்ட்ரான் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். அப்போ அதில் என்ன நமக்கு அதிகமான எனர்ஜி ஜம்ப் இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். உதாரணத்துக்கு இதுக்கு சிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். NS1 கான்ஃபிகரேஷன். சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா 2s2 2p6 3s1 இருக்கும். இல்லை ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதோட எனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சு. இது IE1 சொல்லிடுவோம். இப்போ இது என்ன மாறிடும், Na ப்ளஸ்ஸாக மாறி நமக்கு என்ன இருக்கும் 2s2 2p6ன்னு இருக்கும். இப்போ இதுலேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது செகண்ட் எலக்ட்ரான் இல்லையா. ஸோ இது ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது IE1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகமான இது தேவைப்படும். ஏன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ சியும் கரெக்டு தான். அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ABC கரெக்டுன்றப்பே டி தான் இதில் ராங் ஆப்ஷன். அப்போ கொஸ்டின் பாருங்கள். Removal of electron from orbitals bearing lower n value is easier than orbitals having higher n value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லோயர் n value ஹையர் n value கம்பேர் பண்ணலாமா. நமக்கு என்ன தெரியும், அயனைசேஷன் எனர்ஜி டவுன் த குரூப் டிக்ரீஸ் அப்படி தெரியும். இப்போ மெக்னீஷியம் கால்சியம் இதோட n வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, இதோட n வேல்யூ 4. அப்போ n வேல்யூ அதிகமாகும் போது வேல்யூ வேணால் அது நமக்கு அதிகமான போக போக ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லோயர் n வேல்யூ ஈஸின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹையர் n வேல்யூ தான் ஈஸியாக வரணும். ரொம்ப சிம்பிள். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இப்போ 3sலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் 4sலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். ரைட்டா. அப்போ 3s 4s எதுப்பா நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும், தேர்ட் செல் தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். அப்போ இதில் தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரானுக்கு. அப்போ இதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் 4s என்ன பண்ணும், 3sஐ கம்பேர் பண்ணும்போது தூரமாக இருக்கும். அப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ லோயரை ரிமூவ் பண்ணுற கஷ்டம், ஹையர் எனர்ஜி ஹையர் என் வேல்யூவை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.